இந்த சூழல்ல மாநாடுல கலந்து கொண்ட ஒரு தொண்டர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஆனா வணக்கம், விஜய் என்ன பேசினாரு, அவர் சொன்னதுல உங்களுக்கு என்ன புரிந்தது, நீங்க என்ன பண்ண போறீங்க? அரசியல் ரீதியா பேசியிருக்காரு. அரசியல நாங்க முன்னுதாரணமா எடுத்து அதை வழிகொண்டு அவரை 2026 கண்டிப்பா சிஎம் ஆக்குவோம். அது என்னுடைய மட்டும் உறுப்பினர் இது இல்லை, எங்களுடைய கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை, மக்களோட விருப்பமும் அதுதான். கண்டிப்பா 2026 எங்க தளபதி தான் சிஎம்னா உட்காருவாரு. மிச்சபடி யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எங்க தளபதி மட்டும்தான் எங்களுக்கு. வேற யாருமே எங்களுக்கு எதுவுமே வேணாம். எங்க தளபதி கிடையாதுண்ணா. இது இப்ப மாநாட்டுல தண்ணீர் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது? வெயிலோட தாக்கம் இன்னைக்கு ரொம்ப அதிகம். இன்னைக்கு 100 பேராமீட்டர் வெயில் காய்ச்சது. ஆனா தண்ணீர் 5 லட்சம் லிட்டர் இருப்புலயே தான் இருந்தது. மற்றபடி பழுப் லைன்ல வந்தது. இந்த மாநாட்டை பற்றி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மாநாடு ஒரு குடும்பமா வந்த ஒரு நிகழ்ச்சின்னு எந்த ஒரு அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி கிடையாது. இதுதான் முதல் முறையா நடந்திருக்குது. இதுல இன்னும் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சொன்னாரு பாருங்க தளபதி, நாங்க ஒரு சர்ப்ரைஸ் நாங்க வச்சிருக்கோம். ஆம்புலன்ஸ் ஆனது வரிசையாக தற்போது மாநாடு திடல் செல்கிறது. மாநாடு திடல் முன்பு இன்னும் நிறைய பேர் அந்த உடல்நிலை முடியாமல் ஒரு சில பேர் இருக்காங்க. அவரால் நடக்க முடியாதவர்கள், மயக்கம் போட்டவர்கள். அதே சமயம் மாநாடு திடல்ல பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்க உடல்நிலை சரியில்லாம இருந்தவங்களுக்கு அங்க தற்காலிகமாக சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப அந்த சிகிச்சை மாநாட்டில இருந்து எல்லாரும் வெளியேறின பிறகு அந்த மருத்துவ முகாம்ல தற்காலிக சிகிச்சையில் ஏற்பட்டவங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக குறிப்பிட்ட நபர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக தற்போது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மாநாடு திடலுக்கு செல்கிறது. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மாநாடு திடலை சுற்றி நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மதிய வேலையிலே பாத்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் முதலுதவிகள் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற மாநாடு கடந்த முறையை தாண்டி இந்த முறை எந்த விதமான பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாமல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்களும் சொல்லியிருக்காங்க. பார்க்கக்கூடிய காட்சிகளில் நம்மளால தெளிவா பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த சாலை வெறிச்சோடி காணறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே சமயம் இந்த மாநாட்டில டோல்கேட் தாண்டக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த போக்குவரத்து சீராக இருக்கு. இன்று இரவுக்கு மேல் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விக்கிரவாண்டியில் அடுத்த நாள் காலை 8-9 மணி வரைக்கும் அந்த சாலையில பாத்தீங்கன்னா நீண்ட அளவுல வாகனங்கள் வரிசை கட்டி நின்னதை நம்ம பார்த்தோம். அதுக்கான வாய்ப்பு இந்த மாநாட்டு திடல்ல இருக்காது அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு அது உணர்த்துகிறது. கார்த்திக், அதே நேரத்தில் இந்த மாநாடு விஜயுடைய ஸ்பீச் வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு? குறிப்பாக அவருடைய ஸ்பீச்சை தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுட்டு இருக்காங்க? அவங்களுடைய பார்வைகளை பதிவு பண்ணுங்க. கார்த்திக், இந்த மாநாடு விஜய் அவர்களுடைய ஸ்பீச் தொண்டர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திக்கு, அவங்களுடைய பார்வைகள் என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அவங்க மாநாடு ஒரு இரவு 7 மணி ஆகும் அப்படிங்கிற ஒரு மனநோக்கத்துல தான் எண்ணத்துல தான் வந்தாங்க. ஏன்னா கடந்த முறை அந்த மாநாடு 7 மணி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கே அந்த மாநாடு நிறைவடைஞ்சிருச்சு. வெளி மாவட்டத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் உடனடியாக அவங்க வீட்டுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மனநிறைவாக செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா விஜய் இந்த முறை பேசிய பேச்சுகள், அதாவது அவர் சொல்லிய அவருடைய இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன, எதனால நாங்க இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், இந்த கட்சிக்கு யார் எதிரிகள், எங்களை தனித்து போட்டியா கூட்டணி போட்டியா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு இடங்கள்ல கேள்விகள் கேட்பறாங்க. ஒரே கேள்வியா கேட்டுட்டே இருக்காங்க. அவருடைய மனக்குமுறல் அனைத்துமே அவர் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா எதனால பத்திரிகையாளர்களை சந்திப்பது, அதே சமயம் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் மற்றும் அறிக்கைகள் போன்றவை அடிக்கடிக்கு விடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆனால் விஜய் தன்னுடைய மாநாட்டு நிகழ்வு